கொலை செய்யப்பட்ட கரூர் அருகே சாலையில் வீசப்பட்ட துபாய் தொழிலதிபர் சிகாமணியின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். துபாயில் இருந்து வந்த டிராவல்ஸ் உரிமையாளர் கொலை செய்யப்பட்டு கரூர் அருகே சாலையில் வீசப்பட்ட வழக்கில் அவரது உடல் புதைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் பரமத்தி பகுதியில் கடந்த 26/4/2025 தேதியன்று காட்டு முன்னூர் கிராமம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சுடலம் கண்டெடுக்கப்பட்டு பரமத்தி போலீசுக்கு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிணவரையில் உடற்கூறு ஆய்வு செய்த பின்னர் கரூர் பாலாமாபுரம் மயானத்தில் 28/4/2025 உடல் புதைக்கப்பட்டது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் பீளமேடு காவல் நிலையத்தில் நபர் ஒருவரை காணவில்லை என்ற புகாரில் கரூருக்கு வந்து பீளமேடு போலீசார் பார்வையிட்ட போது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிகாமணி என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கரூர் வட்டாட்சியர் குமரேசன் முன்னிலையில் பாலம்மாள்புரம் மாநகராட்சி சுடுகாட்டில் சிகாமணியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மறு உடல் கூராய்வு செய்யப்பட்டுள்ளது. பீளமேடு மற்றும் சரவணம்பட்டி காவல்துறையினர் சிகாமணியின் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து அவரது உடல் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. சிகாமணிக்கும் கோவையைச் சேர்ந்த சாரதா என்பவருக்கும் இருந்து வந்த தகாத உறவு மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக சிகாமணிக்கு சதித்திட்டம் தீட்டி கொலை செய்து உடலை பரமத்தி காட்டு முன்னூர் கிராமம் அருகே வீசி சென்றது தெரிய வந்துள்ளது. தற்போது இது தொடர்பாக கோவை மாவட்டம் சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.